ஆருத்ரா ஹிஜாவு போன்ற பெரிய குற்ற மோசடியில் ஈடுபடுவதற்கு மூளையாக செயல்பட்டது ஒரே ஏஜென்ட் தான் என்று தற்போது அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜேஷ். ஆருத்ரா ஹிஜாவு ISS போன்ற பெரிய அளவு குற்றங்கள் மோசடியில் ஈடுபட்ட இந்த நிறுவனங்கள் கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி ரூபாய் பொதுமக்களிடம் ஏமாற்றியிருக்கின்றனர். இந்த நிறுவனங்கள் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தால் 15,000 முதல் 25,000 ரூபாய் வரை மாதம் வட்டியாக தருவதாக கூறி இது போன்ற மோசடியில் ஈடுபட்டு கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பான வழக்கு அதன் நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டு அவர்களது விசாரணையானதை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த ஆருத்ரா ஹிஜாவு ISS போன்ற பெரிய அளவு குற்ற மோசடியில் ஈடுபட்ட மூளையாக செயல்பட்டது ஒரே ஏஜென்ட்கள் தான் என்பதை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த ஏஜென்ட் அவர்களுக்கு கீழ் சுமார் 100 நபர்களை வைத்துக் கொண்டு நிறுவன தொடக்கத்தில் அவர்கள் இணைய வைத்து பெரிதளவில் கமிஷன் பெறுகிறார். இந்த நிறுவனத்தில் லாபம் அடைவது போல பல பொதுமக்களை நம்ப வைத்து நிறுவனத்தில் இணைய வைத்து அதன் பின்னர் ஏஜென்ட் தனக்கு கீழ் உள்ள நபர்களை அழைத்து சென்று வேறொரு நிறுவனத்தில் இணைத்து மோசடி ஈடுபதை வாடிக்கையாக வைத்திருக்கின்றனர். குறிப்பாக சம்பந்தப்பட்ட நிறுவனமே தங்களது தொழிலை பெருக்க ஏஜென்ட்டுகளுக்கு கமிஷன் கொடுத்து இது போன்ற செயலில் ஈடுபட வைத்தது போலீசார் விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. இது போன்ற ஏஜென்ட் பல பொருளாதார குற்றத்தில் ஈடுபட்டு மோசடி செய்துள்ளதாகவும் பொருளாதார குற்றப்பிரிவு தெரிவித்திருக்கின்றனர். இந்த ஏஜென்ட்டுகள் யார் என்பதை தற்போது பட்டியலிட்டு அவர்களை கைது செய்து விசாரணையானது நடத்த இருப்பதாகவும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் இதற்கு முக்கியமாக செயல்பட்டது இந்த ஏஜென்ட்டுகள் தான். இது போன்ற மோசடியில் செயல்பட்டது முக்கிய இந்த ஏஜென்ட்டுகள் தான். அவர்களை பிடித்தால் இந்த போன்ற மொத்தமாக எவ்வளவு இதில் எத்தனை பேர் ஈடுபட்டிருக்கின்றனர் என்பது குறித்த விசாரணைக்காக ஏஜென்ட்டுகளை எடுப்பதற்கு அடுத்த கட்ட முயற்சியில் தற்போது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.